அரிசி நல்லா குழஞ்சிட்டு இந்த வெள்ளத்தை மட்டும் உள்ள போட்டுட்டோம்னா 10 நிமிஷத்துல பொங்கல் ரெடி ஆயிரும். அடியே நெட்டச்சி கேட்டியா? பொங்கல் இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா? ஆமா, ரெடி ஆயிட்டான்னு கேட்டா மட்டும் அப்படியே அள்ளி கொடுத்துறவா போறாங்க. பேய் பிடிச்ச மாதிரி கத்துவாங்க. அதுக்கு நம்ம பேசாம இங்கேயே உட்காந்துருக்கலாம். அடியே பொங்கல் ரெடி ஆயிட்டுடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். நெய்யில முந்திரியும் திராட்சையும் வறுத்து உள்ள போட்டேன்னா பொங்கல் ரெடி ஆயிரும். நீங்க போய் கோயில்ல சாமிக்கு படைக்கணும்ல, அந்த இடத்துல எதுவும் கூட்டம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரீங்களா டி? சரிக்கா, நாங்க போய் பாக்கோம். அடியே பாத்துட்டேன்னு உடனே 2 பேரும் கூட்டமா சேர்ந்து ஓடி வந்துடாதீங்க டி. அங்க யாராவது ஒருத்தர் நில்லுங்க, இல்லன்னா வரிசை அன்னைக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால பிறகு நம்மளுக்கு இடம் கிடைக்காம போயிரும். கூட்டத்துக்குள்ள ரொம்ப நேரம் நிக்க வேண்டியதா போயிரும்ல. யாராவது ஒருத்தி இடத்த பிடிச்சிட்டு நில்லுங்க. அது வேற இருக்காக்கும். சரி, அங்க கூட்டம் இல்லைன்னா நெட்டச்சியை நிக்க விட்டுட்டு நான் வாரேன்னு நான் வந்து சொல்றேன். சரி டி, போங்க. போய் அங்க போய் வரிசையில நில்லுங்க. நான் வாரேன், சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரேன். மாலாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் டி? எதுனாலும் கேளு, அதை தீர்த்து வைக்கத்தானே நான் இருக்கேன். ஏக்கா, இன்னைக்கு ஒரு 100-150 பேர் இல்ல 200 பேர் சக்கரை பொங்கல் வைப்பாங்களா? ஆமா டி, இன்னைக்கு தானே பொங்கல் வைக்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் வைக்கத்தானே செய்வாங்க. ஏக்கா, ஒரு 200 பேர் சேர்ந்து கொண்டு போய் வைக்கிற பொங்கலை சாமிக்கு படைக்காங்கல்ல. சாமி அவ்வளவு பொங்கலையும் சாப்பிட்டா வயிறு தாங்குமாக்கா? அப்படியே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சக்கரை வியாதி வந்துடாது? அதானே, சாமிக்கு சுகர் வந்துட்டா என்ன செய்ய? சுகர் மாத்திரை வாங்க கடையெல்லாம் அலையணும். பாத்தீங்களா மாலாக்கா, நீங்களே வாயை பொழந்துட்டீங்க. நான் என்ன அருமையா கேள்வி கேட்கும் பாத்தீங்களா? இத மாதிரி கேள்வி கேட்க என்னால மட்டும்தான் முடியும் பாத்துக்கோங்க. 10 நிமிடத்துக்கு பிறகு ஒரு வழியா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இன்னும் அடுத்து எடுத்துட்டு போய் அம்மாக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இவளுக்கு 2 பேரும் முன்னால போனாலுங்க, இடத்த பிடிச்சு வச்சாளுகளோ இல்ல பறக்க பார்த்துட்டு நிக்காளுகளோ தெரியலையே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் துர்கா தேவி போற்றி, சரஸ்வதி தேவி போற்றி, மகாலட்சுமி போற்றி. அம்மா தாயே மகமாயி எல்லாரையும் நல்ல வாழ வையுமா. அப்படியே மகமாயி, என் வேண்டுதலையும் சேர்த்து கேட்டுக்கோ. அதையும் நல்லா நிறைவேற்றி வச்சிரு. என் புருஷனுக்கும் எங்கள் மாமியாருக்கும் நல்ல புத்தியை கொடு. அப்படியே என் மாமியார் கனவுல வந்து உன் கையில் வச்சிருக்கிற ஈட்டியை வச்சு அது கண்ணை நல்லா குத்திரு. குத்தி விட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன். அடியே கிறுக்கச்சி, சாமி கிட்ட நல்லதை மட்டும்தான் வேண்டணும். லட்சுமி அக்கா, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுனாலும் தப்பு இல்லக்கா. 4 பேரா? யார் அந்த 4 பேரு? ஏக்கா, நான் தான்க்கா அந்த 4 பேரு. நேடு வாலி 4 எழுத்து வருதுல்ல, அதான் நான் தான் அது. அடியே கோயிலுன்னு பாக்கண்டி, இல்லைன்னா போனை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அம்மா தாயே மகமாயி, நான் இந்த ஊர்லயே ஒரு பெரிய நடிகை ஆகணும். நல்ல சினிமால நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும். நான் நடிக்கிற படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமா வந்து குமியணும். நான் நல்லா நடிச்சு பேரும் புகழும் வாங்கிட்டு இந்த ஊருக்கு ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கணும். அப்ப இந்த ஊர்க்காரங்களா என்னைய நல்லா பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கணும். யாருடா இந்த நடிகை, நம்ம ஊர்க்காரி மாதிரி இருக்காளே அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும். அப்போ வந்து ராதா வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பாள்ல, அப்போ வந்து நேரா மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற காக்கா அவ வாயிலேயே ஆய் போய் வச்சிடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும் சாமி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போனாங்க. சம்மந்தி வீட்டுக்கார் வீட்டில இருந்து ஒரு பேச்சையும் ஒன்னையும் காணும். இந்த மனுஷன் எதுக்கு தான் வீட்டில் இருக்காருன்னு தெரியல. தெண்டத்துக்கு தின்னுட்டு சுற்றிக்கிட்டு அலைதாரு. காலையில் இருக்காரு, காப்பி குடிக்காரு, போறாரு வாராரு, வாராரு போறாரு, வாராரு போறாரு. இதே வேலையாக தான் இருக்கு. எப்பந்தான் இதை பேசி கல்யாணத்தை முடிக்க போறாருன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. இந்த பிரியான்னு ஒருத்தி இந்த வீட்டில் கிடக்கா. இருக்கான்னு தான் பேரு. 24 மணி நேரமும் ஃபோனு தான். ஃபோனுக்குள்ளேயே முங்கி போயிடுவா. பாவம், அந்த ஃபோனுக்கு வாய் இருந்தாலும் அது என்ன சொல்லும் தெரியுமா? என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டே ஓடிரும். அந்த அளவுக்கு அந்த ஃபோனை போட்டு தேயின்னு தேய்ச்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. ராணியக்கா வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் தான் மட்டும் இருக்கேன். வீட்டில் இல்லாமல் எங்கே போகிறேன்? வாட்டி வந்து உட்காரு. ராணியக்கா கோயில்ல பொங்கல் வச்சு பார்த்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். பிள்ளைகள் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கல்ல. கோயிலில் சக்கரை பொங்கல் வச்சியாக்கும். இன்னைக்கு அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கோயிலில் எல்லாரும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. நீயும் வச்சியாக்கும். எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்குமே. குடுட்டி. இந்தாங்கக்கா, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி டி. நீயாவது ஞாபகம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தியே. எனக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த ஊருக்காரிக எல்லாரும் பொங்கல் வைப்பாளுங்க, ஆனால் ஒருத்தையும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டா. நீ மட்டும்தான் மதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க. சரிக்கா, சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரட்டா? என்னட்டி அவசரம்? கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயேன். என்னத்தக்கா போட்டு பேச? இன்னொரு நாளைக்கு வந்து நிதானமா உட்காந்து பேசுதே. வீட்டுல நிறைய வேலை கிடக்குக்கா. பொங்கல் வைக்க போறேன்னு போயிட்டோம்ல, வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. போய் வேலையை பார்க்கணும்க்கா. போயிட்டு வரேன். அப்படியாட்டி? சரி, போயிட்டு வான்னு. பாருங்கக்கா, தலைவரை கேட்டதா சொல்லுங்க.
ஆ சரி சரி சொல்லுதே. இன்னும் அடுத்து இளிச்சக்கா வீட்டுக்கு போகணும். இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்படியும் கடையை மூடிட்டு வீட்டில் தானே இருப்பாங்க. போய் அவங்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை. இந்த நேரம் பார்த்து பொங்கல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. நல்லதா போச்சு. அவளை பொங்கலையும் நம்மளே தின்றணும். எம் 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 எம். என்ன அற்புதமாக இருக்குது. பொங்கல்னா பொங்கல், இதுதான் சக்கரை பொங்கல். சூப்பராக சுவையாக இருக்குது. லட்சுமி கைப்பக்குவமே பக்குவம்தான். என்ன அருமையாக செய்தா. என்ன இவ கவுந்து கடந்து என்னத்தை தின்னுக்கிட்டு இருக்கா? முதல்ல மேலே கிடக்கிற முந்திரி பருப்பு பூரா தின்றணும். எம் 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 எம். என்ன மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி கொலக் கொலக்குன்னு ஒரு சத்தம் வருது. ஓஹோ, இவ சாப்பிட சத்தம் தான் அப்படி கேட்கோ. ராணி என்ன செய்த? என்ன டீ, என்னைய பார்த்து எதுக்கு வாய பொழக்க? அட பாவி மனுஷா, யாரும் இல்லை. பொங்கலை பூரா தனியாக தின்றலான்னு பார்த்தேன். இந்த மனுஷன் அதுக்குள்ளே வந்துட்டாரே. இப்போ சத்தம் போடுவாரே. என்ன டீ, சட்டியில என்னத்தை வச்சு தின்னுக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தோன்னே வாய பொழக்க. என்னது அது? அது ஒன்றும் இல்லைங்க. அது இந்த கோதுமை ரவை இருக்குல்ல, அதில் செஞ்ச உப்புமா. உப்புமாவா? பார்க்க சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு. யார்கிட்ட கதை விடுத? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க. லட்சுமி கோயிலில் பொங்கல் வச்சேன்னு கொஞ்சோண்டு பொங்கல் கொண்டு வந்தா. அதான் எப்படி இருக்குன்னு பார்ப்போமேன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டேங்க. என்னது சக்கரை பொங்கலா? கொஞ்சோண்டு பொங்கல்னு சட்டி சைஸே உன் சைஸுக்கு இருக்கு. இதான் கொஞ்சோண்டு பொங்கலா? ஆமாங்க, கொஞ்சோண்டு பொங்கல். கூடு என்கிட்ட, நீ திங்க கூடாது. யோ வீணா போன மனுஷா, கொடுக்க முடியாது போயா. எனக்கு வேணும், என்னை திங்கி விடும். கொடுக்க போறியா இல்லையா இப்போ? யோ மனுஷா, கொஞ்சோண்டு குடியா, தின்னுட்டு தாரேன். உடம்பு பூரம் சக்கரை வியாதியை வச்சிருக்க. சுகரே கண்ணில் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா நீ என்னடான்னா தினம் பால் வாங்கி 2 லிட்டர் பால்ல சீனியை போட்டு நல்லா கலக்கி குடிக்க. ஒரு இனிப்பை பார்த்தா பேயா பறந்துக்கிட்டு வார. சுகர் எப்படி சரியாகும்? இப்படியே தின்னுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிருவேன். போயா நல்லி எலும்பு, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. நீ இப்படியே இனிப்பா தின்னுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தான் கேடு வரும். யோ மனுஷா, பொங்கலை கொடுத்துட்டு போறமையா? எங்க எடுத்துட்டு போறீரு? தூர போட போறீரா? தூரம் எதுக்கிட்டி போடணும்? லட்சுமி செஞ்ச பொங்கல் நல்ல சூப்பரா இருக்கும். எனக்கு தான் சுகர் இல்லையே, நான் திங்க போறேன். நந்தினி எப்படி இருக்க? நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல என்ன பார்க்க வராதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்ன நந்தினி இப்படி சொல்லுத? உன்னை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? இருந்துதான் ஆகணும். நீங்க என்ன பார்க்கலாம் வராதீங்க. தயவு செஞ்சு போயிருங்க. ஏன் நந்தினி, என் மேல கோவமா இருக்கியா? தயவு செஞ்சு போயிருங்க. வீட்ல அம்மா இருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. தயவு செஞ்சு போங்க. நான் வேணா வந்து அவங்க கிட்ட பேசிட்டா? வேண்டாம், சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து முதல்ல போங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ நந்தினி. என்னப்பா தலைவர் மகனே, இங்க என்ன செய்றீங்க? ஒன்னும் இல்ல லட்சுமி அக்கா, சும்மா இந்த பக்கமா வந்தேன். என்னப்பா சும்மா வந்தேங்க? இங்க இந்த பிள்ளைகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு புக்கு கொடுக்கலான்னு வந்தேன். புக்கா? என்ன புக்கு? காலேஜ் புக்கு ஒன்று வேணும்னு நந்தினி கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியாப்பா? நீங்களாம் சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா. புக்கை கொடுத்தமா கிளம்பினமான்னு இருக்கணும். சரியா? உங்க அப்பாட்ட எதுவும் சொல்லி வைக்கிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சும்மா இந்த அங்கேயும் இங்கேயும் நின்று பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? கிளம்பு. நந்தினிமா, நீ வீட்டுக்குள்ள போ. சரித்த, நான் போறேன். ஏக்கா, நான் சும்மா தான்க்கா வந்தேன், எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரிப்பா, நான் உன்னை தப்பா நினைக்கல. சரியா? நான் நிறைய தடவை உன்னை பார்த்திருக்கேன். நீ அங்கங்க அந்த பிள்ளை கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத. அந்த பிள்ளை ஒரு பாவம், நல்ல பிள்ளை. அவங்க அப்பாவும் சரி கிடையாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட கடன் வாங்கி தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. சரியா? அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு வெறியோட போராடிக்கிட்டு இருக்கு. நீ வந்து அது மனசை எதுவும் கெடுத்துக்கிட்டு இருக்காதுப்பா. கிளம்பு. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் போயிருந்தேன். சரிப்பா, பார்த்து போ. என்ன இளிச்சக்கா, ஒரே வேலையா கிடக்கு போல வீட்டுல. அடடே லட்சுக்குட்டி, வா வா, பொங்கல் வச்சு முடிச்சிட்டியா? ஆமாக்கா, பொங்கல் வச்சுட்டேன். அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். அப்படியாட்டி? ரொம்ப சந்தோஷம். சக்கரை பொங்கல் என் மகாதான் நல்லா விரும்பி திம்பா. அப்படியாக்கா? சரி, பிள்ளைக்கு கொடுங்க. இப்போ தாட்டி வந்தா இரு, கை கால் முகலாம் கழுவிட்டு வரட்டும், வந்தோடனே கொடுக்கேன். சரிக்கா, பிள்ளை வந்தோடனே கொடுங்க. என்ன, நான் போயிட்டு வரட்டா? என்ன டீ, இப்போ தான் வந்திருக்க, அதுக்குள்ள போறேங்க. ஏக்கா, வீட்டில் வேலை கிடக்குக்கா. இந்த வீட்டில் போய் சோறெல்லாம் பொங்கணும். கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். வந்து தலைவர் வீட்டில் போய் கொஞ்சம் பொங்கல் கொடுத்துட்டு வந்தேன். அடுத்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் நேராக போய் வீட்டில் போய் சோறெல்லாம் பொங்கணுக்கா. அவர் வேற சாப்பிட வந்துருவாரு. அப்படியாட்டி? சாப்பிட வந்துருவாராக்கும். சரி, அப்போ கிளம்புதியா? சரிக்கா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதை இப்போ வீட்டில் வச்சு பேச முடியாது. பிறகு நாளைக்கு மரத்தடியில் வச்சு சொல்லுது. என்ன டீ, எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, வீட்டில் வச்சு பேச வேண்டாம், நாளைக்கு பேசுது. என்ன?
சரிட்டி, நாளைக்கு பேசுவோம். என்னமோ விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு போறாளே லட்சுமி, எதா இருக்கும்? நந்தினியை பத்தி எதுவும் சொல்லுவாளோ? பயமா இருக்கே. கடவுளே, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு பெத்த தகப்பனையும் இப்படி அனுப்பி விட்டுட்டு நான் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கனே. இவளுக்கு காலேஜ் படிக்க வைக்கிறதே எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு. இதுல இந்த பிள்ளைய நான் எப்படி வேலைக்கு அனுப்பி விட்டு எப்படி கல்யாணம் கட்டி கொடுத்து அனுப்ப போறேன்னு தெரியல. கடவுளே, நீ தான் என் கூட துணையா இருக்கணும். இந்த பொக்கவாய் மனுஷனை நான் மன்னிக்கவே மாட்டேன். நெட்டமான்னு எப்படி என் பின்னாலேயே சுத்தி சுத்தி அலைஞ்சாரு. இப்போ என்னடான்னா வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேக்காரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? இனிமே வந்தாலும் சரி, ஃபோன் பண்ணாலும் சரி, நான் பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். இனிமேல் அவர் யாரோ நான் யாரோ, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் வரட்டும், எங்க அம்மா வந்து மாப்பிள்ளைய பாரு, மருமக வீட்டுக்கு போன்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லட்டும். அப்புறம் இருக்கு, யாரு கூட நான் பேச மாட்டேன். நெட்டம்மா, ராமு, யோ ஓட்ட கண்ணாடி பொக்கவாய் மனுஷா, எதுக்கே என்னைய பார்க்க இவ்வளவு நாளா வரல? சாரி நெட்டம்மா, மன்னிச்சிரு. நான் மன்னிக்கவே மாட்டேன். நெட்டம்மா, உன்னை அடிச்சதுக்கு சாரி. நீ என் மேல கோவமா இருப்பல்ல, அதான் பயந்து போய் வரல. நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னீரு, அப்புறம் எதுக்கு என்னைய அடிச்சிரு? சாரி நெட்டம்மா, கோவத்துல அடிச்சிட்டேன். இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன், எந்த காலத்துலயும் அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். தயவு செஞ்சு என் கூட வந்துரு. அதான் ஒரு வாரம் இருந்தீர்ல நான் இல்லாம, அதே மாதிரியே போய் இருந்துக்கோங்க, போங்க. மன்னிச்சிரு நெட்டம்மா, நீ இல்லாம இருக்க முடியாது. தயவு செஞ்சு வந்துரு. சரி, ஐயோ பாவமேன்னு வாரேன் என்ன, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் நெட்டம்மா? இன்னொரு தடவை என்னைய அடிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்க மாட்டேன் டி, இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை என்னைய அடிச்சிருன்னா மாமியா கிளவி இருக்குல்ல, அதுக்கு விஷத்தை வச்சு கொடுத்து கொன்றுவேன். ஏட்டி, உன்னை அடிக்க மாட்டேன் டி, எங்க சித்திய ஒன்னும் செஞ்சிடாத. அந்த பயம் இருக்கட்டும். ஒழுங்க கூட்டு போங்க வீட்டுக்கு. போற வழியில எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு கூட்டு போங்க. நெட்டம்மா, என் மேல இருந்து கோவம் போயிட்டா? எனக்கெல்லாம் உங்க மேல இருந்து கோவத்துக்கு மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டேன். சரி, ஐயோ பாவமே போனா போதேன்னு தான் வந்து பேசுதேன். இந்த மூஞ்ச பார்த்த உடனே பேசாம இருக்க மனசு வரல. சாரி நெட்டம்மா, இனிமே உன்னை திட்டவும் மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன், சரியா? அப்பனா சரி, மன்னிப்பு கேட்டுட்டீர்ல, அதனால நான் வீட்டுக்கு வாரேன். நான் வந்து வீட்டில் ஏதாவது வேலைகளை செஞ்சு கற்றுக்கிடுது என்ன? சரி நெட்டம்மா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வா, வீட்டுக்கு போவோம். ஆனால் நான் அப்பப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, சரியா? ஊர் மக்கள் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நீ என்னனாலும் செஞ்சு கோட்டி, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அவ்வளோதானே? சரி, வாங்க போவோம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது சொல்லி சொல்லி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் இந்த ராமோ.